அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு ஜாதகத்துல குருவோட சில கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுக்கும், சனி பகவானோட சில கிரகங்கள் சேர்ந்திருக்கும் வித்தியாசம் இருக்கு. குருவோட சேர்ந்த கிரகங்கள் ஜாதகருடைய முயற்சியால் மட்டுமே நடைபெறும். சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் ஜாதகருக்கு கொடுப்பனையாக நடைபெறும். இப்போ ஒரு ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னா, இந்த ஜாதகத்தினுடைய சொந்த முயற்சியின் மூலயமா தான் வீடு, வாசல், சொத்து, சுகம்லாம் அமையும். இப்போ குரு புதன், குரு சுக்கிரன், குரு செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்திருந்தா ஜாதகர் தன்னுடைய முயற்சியால தான் அதை அடைய முடியும். அதே சமயத்துல ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய், சனி புதன், சனி சுக்கிரன் சேர்ந்தா கொடுப்பனையாகவே அவருக்கு வீடு அமையும். இதுல சனி செவ்வாய் சேர்ந்தா வீடு அமைவதில் மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்படும். காரணம் என்னன்னா, சனிக்கு செவ்வாய் அதீத பகை. அப்போ குருவோட சேர்ந்த கிரகத்துக்கும் சனியோட சேர்ந்த கிரகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உங்க ஜாதகத்துல எந்த அமைவு இருக்கோ அதற்கு தகுந்தபடி தான் பலன்கள் நடைபெறும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.